நல்லா இருக்குண்ணா, வேற லெவல்ல படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. ட்ரிபியூட் மாதிரி இருக்கு. தலை ஆதிக்க ரவிச்சந்தர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா சீனையும் செதுக்குன்னு செதுக்கி வச்சிருக்காப்ல. பல கேமியோ வருது, எல்லாமே குஸ்பம்ஸ் தான் படத்துல, எல்லாமே குஸ்பம்ஸ் தான். எல்லா சீனும் நல்லா ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்ண்ணா. ஒரு நாட்டி ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு பசங்களோட தொண்டையை பாத்தீங்களா கரகரன் ஆயிடுச்சா, இதான் உள்ள போயிட்டு வந்தா தொண்டை கரகரன் ஆயிரும், அவ்வளவுதான். நல்லா சூப்பரா இருக்குது படம், அருமையா இருக்குது. இந்த மாதிரி படம் பார்த்ததே கிடையாது. ஆதிக் ரவிச்சந்திரனாக்கு உமா பிளாஸ்ட் படம். ரெட் டிராகன் ஒரு சீன் கூட உக்காந்து படம் பார்க்கவே முடியாது, ஃபுல்லா ஏந்து நின்னுட்டே தான் இருக்க முடியும். பல ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, உட்காரவே இல்ல ப்ரோ. ஒரு படம் எல்லா படத்தையும் கத்துக்கிறோம், ஆனா அந்த ஃபுல்லா படம் முடிகிற வரைக்கும் கத்துக்கிறோம், முடிஞ்சிட்டு டைட்டில் போடுவாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, வேற லெவல் எடுத்துருக்காப்பா டைரக்டர். நாங்க எதிர்பார்த்ததோட அதான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இந்த பில்லா ரஜினி அப்ப நினைச்ச பில்லால இருந்து எல்லாத்தையும் போட்டுச்சுன்னா ஒரே ஒரு மாஸ் பண்ணா இதுக்கப்புறம் இது மட்டும் தான். எங்களுக்கு 2 வருஷம் படம் இல்லைன்னு கவலையில இருந்தோம். எங்களுக்கு 2 வருஷம் படமே தேவையில்லை, இந்த ஒரு படமே போதும். வேற லெவலு ஆக்டிங், வேற லெவலு ஃபைட், வேற லெவலு தலை ஆக்டிங் செதுக்கிருக்காப்பல. ஒரு சீனும் பயங்கரமா தேவையில்ல. ஃபேன் பேஸ் படம் நாங்க எதிர்பார்த்தோம், பயங்கரமா குத்துக்கிறாப்பல. ஓல்டு அஜித்தை பாத்துக்கிறோம் படத்துல, யங் அஜித்தை பாத்துக்கிறோம். வேற லெவல்ல ஒரு ஃபேன் பாயா போய் படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிடுறோம் ப்ரோ. படம் அதுக்கேத்த மாதிரியே ஆதிக் ரவிச்சந்திரன் பயங்கரமா எடுத்து வச்சுக்கிறா போல படத்தை. தினா படத்துல இருந்து அப்ப நாங்க தியேட்டர்ல வந்து பார்த்தது தினா படத்தை, அது எல்லாமே இப்ப கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிடா போல. வேற லெவல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கத்தத்துக்கும் எனர்ஜி இல்ல. பாதி இன்டர்வல் முன்னாடியே நாங்க அவ்வளவுதான், பாதி எனர்ஜி இன்டர்வல்லே போயிடுச்சு. வேற லெவல் படம் பயங்கரமான வசூல், இது மட்டும் தான் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே கேங்ஸ்டர் படம்னா இது ஒண்ணு மட்டும் தான் நான் பேசுவோம், அடுத்தது வேற எதுவுமே கிடையாது. தலை ஃபேன் பாய் மூவ்மெண்ட்றாங்க, அவங்களாம் என்ன ஃபேன் பாய் மூவ்மெண்ட். அட்லி விஜய் வச்சு ஃபேன் பாய் மூவ்மெண்ட்றாரு, லோகேஷ் கனகராஜ் கமலை வச்சு ஃபேன் பாய் மூவ்மெண்ட்றாரு. ஃபேன் பாய் மூவ்மெண்ட்னா இதுதான். இந்த பத்தம் வந்து பாருங்க, பக்கா ஃபேன் பாய் மூவ்மெண்ட். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் ஃபுல் கூஸ் பம்ப். எல்லாம் அது ரெஃபரன்ஸ் இது ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க போய் உக்காந்து பாருங்க, எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாட்டை வச்சே ஓட்டிடுறாரு அப்படின்றாங்க. இல்ல எங்க ஆள் அந்த படத்துல கொண்டு வந்துட்டாரு, இந்த படத்துல கொண்டு வந்துட்டாரு. ஆனா இதை கொண்டு வந்தது தலை தான். வேதாள படத்துல இருந்தே சாங்கை கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு. படம் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், பசங்களா கூஸ் பம்ப்ஸா என்ஜாய் பண்ணலாம். ரசிகர்களுக்கு ஒரு மெகா பெரிய பிளாக் பஸ்டர் மூவினா இதுதான். இல்ல ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு ஃபுல் பிளாஸ்ட் பண்ணிட்டுக்கிறாப்புல தலையை வச்சு. தலை பயங்கரம். இதுல எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருக்கணுமோ எங்க தலையை ஃபுல்லா பாத்துட்டோம். அந்த தரிசனம் எங்களுக்கு போதும், இதுவே போதும் எங்களுக்கு. கடவுள் தரிசனம் எங்களுக்கு. ஜிவி மியூசிக்லாம் பக்காவா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. பிரசன்ன ஆக்டிங்கு, லாஸ்ட்ல சிம்ரனை கூப்பிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. வாலி போட மூவ்மெண்ட்லாம் உள்ள வச்சு மாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க போய் கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சீனுமே அணுவா ஃபேன் பாய் மூவ்மெண்டா இருக்கும் ப்ரோ. தலை ரசிகர் சொல்றதுக்கு அந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா ஒரு சீனுமே உங்களுக்கு அந்த மாதிரி அணுவா இருக்கும் ப்ரோ. ரசிப்பீங்க நீங்க ஒரு சீனுமே. இதை விட ஒரு சீன்ல ஒயிட் கலர் ஷூட்ல கேஜிஎஃப்லாம் என்ன ஷூட் போடுறாரு, எங்க தலை போடுறாரு பாருங்க ஒயிட் கலர் ஷூட்ல. வேற லெவலு, எல்லாருமே அன்ட்டு, இதுல சொல்லவே முடியாது, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சுங்க, நல்ல ஒரு கம்பேக். ஆக்சுவலா என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. அதை ரொம்ப என்ன சொல்றது பேடா யூஸ் பண்ணாம சூப்பரா பண்ணிருக்காங்க. மங்கத்துக்கு அப்புறம் இதுதான் சொல்லுவாங்க, அதுதான் படம். ஏன்னா இப்ப என் தொண்டை பார்த்தால் தெரியும் எப்படி இது பண்ணிருப்பேன். படம் வேற லெவல். ஆக்சுவலா அவர் எதிர்பார்க்கறதும் அதேதான். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட அவர் என்ன சொல்ற எல்லா சீனுமே வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு கம்பேக், எல்லாருக்கும் நல்ல ரோலும் கொடுத்திருந்தாங்க. ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஸ்பெஷலா கொடுத்துருக்காரு. மாசா இருந்துச்சு படம், செம்மையா இருந்துச்சு. வேற லெவல், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓஜி சம்பவம்ன்றது இதான், ஓஜி சம்பவம் வேற லெவலா இருந்தது. அதே மாதிரி படத்துக்கு போனா 2 ரூபா மட்டும் தான் கத்திட்டு இருந்தாங்க, பட் உடல செம்ம சவுண்டு, என்ஜாய்மெண்ட் செம்மையா இருந்துச்சு.